தக் லைஃப் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக கமல் சாரும் சிம்பு சாரும் பெங்களூர் போயிருந்தாங்க, கர்நாடகா மாநிலத்துக்கு. அந்த இடத்துல வந்து கமல் சாரோட பேனரு அதெல்லாம் கிழிச்சதெல்லாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அது ஏன் அப்படின்னாக்கா, உலக நாயகன் விண்வெளி நாயகன் அப்படி போன ஒருத்தர் அந்த மொழி பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து எனக்கு, ஏன்னா இதை நான் பேசுறதுக்கு தகுதியானவனா இல்லை எனக்கு வயசு பத்துமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா மொழி பிரச்சனையை தயவு செஞ்சு சினிமாக்குள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அது வந்து நீங்க கமல் சார்ட்ட தனிப்பட்ட முறையில அது என்னவோ அது பேசி தீர்த்துக்கலாம். ஏன்னா கோடிக்கணக்கில் பணம் போட்டு அதுக்கு மணிரத்னம் சாரு, சிம்பு சாரு, கமல் சாரு, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த படத்தை வந்து இன்னைக்கு கர்நாடகாவில் நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கன்னட ரக்ஷண வேதிக்கை அமைப்போட தலைவர் திரு பிரவீன் ஷெட்டி அவர்களும், கர்நாடக பாஜக தலைவர் திரு விஜயேந்திர எடியூரப்பா அவர்களும் சில அறிக்கையை கொடுத்திருக்காங்க. சார், உங்கள்கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் சார். அதுக்கு காரணம், தக் லைஃப் படத்துல என் தலைவன் எஸ்கேஆர் அவர்கள் நடிச்சிருக்காங்க.